2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி கடந்த ஞாயிறு அன்று துபாயில் நடைபெற்றது. சாம்பியன்ஸ் தொடரில் நீடிக்க அன்றைய போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய பந்து வீச்சாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் விக்கெட்டுகளை பறிகொடுத்த பாகிஸ்தான் அணி 241 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 242 என்ற இலக்கை துரத்து இந்திய அணி 45 பந்துகள் மீதமிருக்கையில் விராட் கோலியின் அபார சதத்துடன் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தும் பாகிஸ்தான் போட்டிகள் தொடங்கிய 5 நாளில் தொடரிலிருந்து முதல் அணியாக வெளியேறியது அந்நாட்டு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனால் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் பாகிஸ்தான் அணி நிர்வாகம் மற்றும் வீரர்களை சமூக வலைதளங்களில் வறுத்தெடுத்து வருகின்றனர். போதாக்குறையாக இந்தியா உள்ளிட்ட மற்ற நாட்டு ரசிகர்களும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை கேலி செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தான் வீரர்களின் கவனத்தை திசை திருப்ப இந்தியா மாந்திரீகம் செய்வதாக அந்நாட்டு ஊடகத்தில் விவாதிக்கப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அதில் 22 இந்து சாமியார்கள் துபாய் சர்வதேச மைதானத்திற்கு அனுப்பப்பட்டு பிளாக் மேஜிக் செய்யப்பட்டதாகவும் இதனால் பாகிஸ்தான் அணியின் கவனம் திசை திரும்பி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்ததாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் பாகிஸ்தானில் விளையாடுவதற்கு இந்தியா மறுத்தது ஏனெனில் அவர்களின் பண்டிட்கள் பாகிஸ்தானிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த டிவி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து போட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக சடங்குகளை நடத்துவதற்காக 7 பண்டிட்கள் மைதானத்திற்கு வந்தார்கள் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அந்த பாகிஸ்தான் டிவி நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டன. இந்த வீடியோ நெட்டிசன்களால் வைரலாக்கப்பட்டு வரும் நிலையில் மூட நம்பிக்கையில் பாகிஸ்தானியர்கள் திளைத்து போயுள்ளதாக பலரும் கலாய்த்து வருகின்றனர். இப்படி பாகிஸ்தான் தோல்விக்கு பிளாக் மேஜிக் தான் காரணம் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் குற்றம் சாட்டுவது இது முதல் முறை அல்ல. ICC உலகக்கோப்பை 2023 போது BCCI பிளாக் மேஜிக் உதவியை பெற்றதாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது பாகிஸ்தான் எழுத்தாளர் ஹரீம் ஷா என்பவர் அகமதாபாத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது அப்போதைய BCCI செயலாளர் ஜெய்ஷா பிளாக் மேஜிக் செய்ததாகவும் பாபர் அசாம் தலைமையிலான அணியின் தோல்விக்கு ஏற்பாடு செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.